வாகை சூடிய விஜய். வாகைனாலே விஜய் தாங்க. விஜய்க்கு வாகை நாகையில கிடைச்சிருக்காமா. சொன்னது யாரு? பிரவீன் காந்தி. அடடடடா, நாகையில வாகை விஜய்க்கு, விஜய்க்கு வாகை நாகையில. மிரட்டி புட்டாருங்க, மிரட்டி புட்டாரு. அதுவும் வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? தமிழ்நாடு வளர்ச்சி அடையவே இல்ல சார். சார் உங்க குடும்பம் மட்டும்தான் சார் வளர்ந்துட்டு போகுது. 1000 ரூபாய் எல்லாருக்கும் சொன்னீங்க, சங்கீதாக்கு வரலையே, த்ரிஷாக்கு வரல, கீர்த்தி சுரேஷ் கேரளா பரவாயில்ல, கீர்த்தி சுரேஷ்க்கு வரல. இப்படி எனக்கு தெரிஞ்ச 3 பேத்துக்குமே வரலையே. இல்ல சோபா எங்க அம்மாவும் சேர்த்து 4 பேத்துக்கு 1000 ரூபாய் வரல. இந்த கொடுமைய நாங்க எங்க போய் சொல்ல? 1000 ரூபாய் பணம் வரல, பணம் வரல, பணம் வரல. அவங்க எல்லாம் என்னத்தான் சார் நம்பிட்டு இருக்காங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா அட்லீஸ்ட் அந்த 4 பேத்துக்காவது கொடுத்திருப்பீங்கல்ல. உங்களுக்கு என்ன சார், உங்க குடும்பம் மட்டும் சம்பாதிச்சா போதும், எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அப்படித்தானே? தமிழ்நாடு எப்படியெல்லாம் வளர்ந்திருக்க வேண்டிய மாநிலம் தெரியுமா சார்? திரு விஜய் அவர்களே, தமிழ்நாடு வளர்ந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத முதல்வர் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை நம்ம முதல்வர் குடும்பம் மட்டும் வளர்ந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு கணக்கு போட்டா ஒரு 100 பேர் வருவாங்களா? இல்ல 200 பேர் வருவாங்களா? 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வர்றீங்க சார் நீங்க. 200 கோடி ரூபாய். இந்த 200 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு கோடி ரூபாய் கொடுத்து அவங்க படத்தை பாக்குறாங்க. உங்க படத்தை 3 நாள் அடிச்சு புடிச்சு பாக்குற முட்டா பசங்க இருக்காங்கல்ல, சாரி சார், ரசிகர்கள் இருக்காங்கல்ல. அதாவது ஓட்டுக்கு காசு வாங்க வேண்டாம்னு அம்மா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல உங்க குட்டி குட்டி ரசிகர்களுக்கு. அந்த குட்டி குட்டி ரசிகர்களோட அண்ணனுங்க தான் பிளாக் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து வாங்குறாங்க. அதுவும் ஆக்சுவல் டிக்கெட் ரேட்டை விட பல மடங்கு அதிகமா காசு கொடுத்து வாங்குறாங்க. அதுக்கு பேரு தான் பிளாக் டிக்கெட்னு சொல்லுவாங்க. 50 ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் இல்லாத படத்தை 3000 ரூபாய் கொடுத்து பாக்குறாங்கல்ல, அவனுங்களுக்கெல்லாம் என்ன வளர்ச்சி இல்லாமலாம் வந்து பாக்குறாங்க? உங்களுக்கு 200 கோடி ரூபாய் கொடுக்கறது அந்த மாதிரி பிளாக்ல வர பணத்தை எல்லாம் எடுத்துட்ட. இப்ப சொல்லுங்க சார், தமிழ்நாடு வளர்ந்திருக்கா இல்ல வளராம அப்படியேதான் இருக்குதா? அதுல நீங்க சொன்ன கம்ப்ளைண்ட் இருக்குல்ல சார், மைக்க கட் பண்ணிட்டாங்கோ, மைக்கு வயரை கட் பண்ணிட்டாங்கோ. ஆனா எங்களை கூட பாருங்க, நாங்க இவ்வளவு நாள் வயர்டு மைக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பாருங்க, அப்படி இப்படி ஒரு 3000 ரூபாய் கிட்ட சேர்த்தி வச்சு ஒரு மைக்கு, அது வயர்லெஸ் மைக் வாங்கி இருக்கிறோம். கார்லெஸ் மைக்குக்கு வயர் இருக்காது சார். ஆம்பிளிஃபயர் டு ஸ்பீக்கருக்கு போற வயர் வேணா கட் ஆயிருக்கும் சார். அது கட் பண்ணது அணில்களா கூட இருக்கலாம் சார், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய பேரிகட்டவே ஒட்டச்சு தள்ளிட்டு வர்ற அவங்க ஒரு ஆம்பிளிஃபயர் வயரை கட் பண்ண தெரியாது. அவங்க அவசரப்பட்டு ஏறும்போது அந்த வயரு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிருக்கும். இது எதுக்குடா எங்க அண்ணன் பேசுறத கேட்க விடாம பண்ணுதே அப்படின்னு இழுத்து விட்டுருப்பாங்க, அது கட் ஆயிருக்கும் சார். அவங்களுக்கு நீங்க பேசுறதெல்லாமா சார் முக்கியம்? யோசிச்சு பாருங்க, நாகை மாவட்டத்துல இருக்கிறவங்க அப்படி கத்துறாங்க சார். எதுக்கு தெரியுமா கத்துறாங்க? நாகை மாவட்டத்துல கடல் சார்ந்த படிப்பு இல்லையாமா. ஃபிஷர் யூனிவர்சிட்டி அங்க ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அவங்களுக்கு தெரியும் சார். நீங்க பேசுறத கேட்டு அதுக்காக எல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ற மாதிரி கத்தல. நீங்க கேப் விட்டீங்கன்னா அந்த கேப்ல அவங்க கத்துவாங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு அவங்க கவனிச்சுட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க கத்தவெல்லாம் மாட்டாங்க. யோ ஏற்கனவே வந்துருச்சியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் அலையாத்தி காடுகள் இங்க இல்லையா, சுப்ரியா சாகு அப்படின்னு ஒரு IAS இருக்காங்க சார். அவங்கள பத்தி நம்ம ஊட்டிக்கு வந்து கேளுங்க சார். சாரி அங்கிள் ஊட்டிக்கு வந்து அவங்கள பத்தி கேளுங்க அங்கிள். அவங்கதாங்க அங்கிள் கேரி பேக், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் சார்ந்த எல்லாத்தையுமே தடை பண்ணவங்க. பன்னாடு கம்பெனியோட கூல்ட்ரிங்க்ஸ் கூட வரக்கூடாதுன்னு சொன்னவங்க அவங்கதான். அவங்களுக்கு பசுமைனா ரொம்ப பிடிக்கும் அங்கிள். நீங்க வேணா அலையாத்தி காடுகள் கிட்ட போய் கேட்டு பாருங்க, சுப்ரியா சாகு மேடம் அப்படின்னா யாரு என்னங்கிறது அது கூட சொல்லும் அங்கிள். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கிள், நீங்க என்ன தெரிஞ்சா பேசுறீங்க, இல்ல புரிஞ்சுதான் பேசுறீங்களா, இல்ல தெரிஞ்சுக்கிட்டுதான் ஏதாவது பேசுறீங்களா? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நான் பார்த்தா பயமா இருக்கா? RSS தலைவர் வர சொல்லோ, மோடி வர சொல்லோ, அப்பெல்லாம் இந்த மாதிரி கரண்ட கட் பண்ணுவீங்களாங்கோ அப்படின்னு ஒரு கிட்டுக்கு புடி கேள்வியே கேட்டீங்கோ. இப்ப ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க? உங்களோட அந்த வீக்கெண்ட் பிரச்சாரத்துக்கெல்லாம் போய்
ஸ்டேஷன்ல பர்மிஷன் கேட்பீங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க அங்கிள். அது என்னன்னு தெரியுமா அங்கிள் உங்களுக்கு? எங்க தலைவர் வர சொல்லோ இந்த வானர கூட்டங்கள், அதாவது எங்க தலைவர் தரையிலேயே வரமாட்டாரு, 15 ஃபீட் ஹைட்ல தான் இருப்பாரு. சோ அவரை பாக்கிறதுக்கு கண்ணும் கண்ணும் நோக்கியாங்கிற அளவுக்கு ஐடியாஸ் எல்லாம் அந்த வச்சிருக்காங்க இந்த வானர கூட்டங்கள், இல்ல அந்த ரசிக கூட்டங்கள். அவங்க எல்லாம் தலைவர் என்ன பேசுறாருன்னு ஒரு புண்ணாக்கு கூட கேட்க மாட்டாங்கோ. சும்மா பார்த்தா போதும். சும்மா ஒரு ஆஸ்பெக்டா சீட் போட்டிருந்தா கூட அது மேல ஒரு 500 பேர் ஏறி நிப்பாங்க. ஆட சொன்னா நம்ப மாட்டேங்க அங்கிள். ஒரு வாழை மரத்துல 40 பேர் தொங்கிக்கிட்டு இருக்காங்க, முருங்கை மரத்து உச்சியில 30 பேர் நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவு ஏன் சார் வாழை இலையில தொங்கிட்டு இருக்காங்க சார் 10 பேரு? அவ்வளவு ஏன் சார் இந்த மின்சார மரத்தை எல்லாம் ஏதோ பெரிய மரம்னு நினைச்சு எங்க ஆளுங்கெல்லாம் ஏறிடுறாங்க. அப்படி ஏறி நிக்கிறவனுங்களுக்கு இங்க இருந்து அங்க பாஸ் ஆகுற வயர் அது மின்சார வயருங்கிறத மறந்து போய் அங்கிருந்து நேரம் வந்தா நம்ம தலைவரை தொட்டலாமேன்னு சொய்யும் வந்துடுறாங்க சார். அவனுங்க செத்தா கூட பரவாயில்ல சார், ஏமாந்து எங்க தலைவர் கூட கான்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் சார் சொல்றேன், இந்த வானர கூட்டத்து மேல எல்லாம் எங்களுக்கு அக்கறை இல்ல, எங்க தலைவர் மேல இருக்கிற அக்கறையெல்லாம் தான் சொல்றேன். மின்சாரங்களை எல்லாம் தடை செய்து விடுங்கள் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறாங்களாமாங்க அங்கிள். உங்களுக்கு தெரியல அங்கிள்? என்ன அங்கிள் நீங்களும் சீமானும் ஒரே மாதிரி பேசுறீங்களே அங்கிள். சீமானோட கட்சியை சேர்ந்தவங்களே ஆடு மாடு மேய்க்கறதுக்கு தடையை வாங்கிட்டு வந்துருவாங்க அங்கிள். அதுக்கப்புறம் சீமானே நான் மாடு மேய்க்கறதுக்கு அங்கதான் போவேன் அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்ணுவார் அங்கிள். அதே மாதிரிதான் நீங்களும் பண்றீங்க. மின்சாரத்தை கட் பண்ணுங்க உங்களால லெட்டர் கொடுக்க, எதுக்கு கட் பண்ணீங்க, இது வந்து சதி அப்படின்னு நீங்க பேச, நான் அங்கிள் பேசிக் நாலேஜ் கூட இல்லாம இருக்கீங்க அங்கிள். உங்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அங்கிள், நீங்க ஜெயிக்க முடியாது. சாரி அங்கிள், நீங்க ஓட்டு போட கூட போக முடியாது. இதே மாதிரி நீங்க வானர கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஓட்டு போறக்கே 6 மணி ஆகி போயிடும். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வேண்டி நீங்களே ஓட்டு போட முடியலன்னா அப்புறம் எப்படி அங்கிள் கட்சி ஜெயிக்கும்? இந்த லட்சணத்துல உங்க ரசிகர்கள் கிட்டயே நீங்க கேக்குறீங்க, இது என்ன சும்மான கூட்டமா, இதெல்லாம் ஓட்டா மாறாதோ? உங்களுக்கே தெரியுதுல அது மாறாதுன்னு. ஆனா அவங்கள கூட விடுங்க, நீங்களே ஓட்டு போட போக முடியாதுன்னு தெரியும்ல. அதனாலதான் அங்கிள் சொல்ற, வீக்கெண்ட் பொலிட்டீஷியனா வர்றதை விட்டுட்டு டெய்லி பொலிட்டீஷியனா வாங்க. அப்பதான் இவங்க எல்லாம் உணருவாங்க, ஐயோ வந்திருக்கிறது நடிகர் விஜய் ஆடியோ லான்ச்சுக்கு இல்ல, பொலிட்டீஷியன் விஜய் மக்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு. நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்தீங்கன்னா அப்புறம் ஒரு 4 வாரம் வருவாங்க, அதுக்கப்புறம் சலிச்சு போயிடும், அப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க அங்கிள். ஏன்னா நீங்க பேசுறது அப்படி இருக்குது அங்கிள். பயமா? தமிழக அரசே பயமா? இந்த நாகப்பட்டினத்துல நீங்க கேட்டீங்கல்ல அங்கிள், அது செய்யறதுக்கு உங்களுக்கு பயமா? இனி நான் பர்மிஷன் எல்லாம் கேட்க மாட்டேன், நானே என் மக்களை பக்கம் நேரடியா போயிருவேன். அப்போங்க எந்த செக்யூரிட்டி இல்லாம போய்தான் பாருங்களேன். போங்கங்கிற போக மாட்டீங்கல்ல, போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்க வானர கூட்டம் என்னென்ன பண்ணுன்னு. ஒரே ஒரு தடவை யாரும் இல்லாம அப்படியே தனியா வந்து ஓட்ட கேட்டு அப்படியே போயிருங்க பாப்போம். பயமா இருக்கா? இல்ல பயங்கர பயமா இருக்கா? இல்ல பயமே பயங்கரமா இருக்கா? உங்க ரசிகர்களை உங்களாலேயே நம்ப முடியல, யாருனாலையும் நம்ப முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் ரசிகர்கள் தான். அவனுக்கு நீங்க என்ன பேசுறீங்கிறது முக்கியம் இல்ல, ஜஸ்ட் சும்மா ஹாப்பியா புரு 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 புருன்னு வீலிங் பண்ணி புன்னகையோட சுத்தினா போதும். ஆனா நீங்க சீரியஸா புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் கொடுக்குற அட்வைஸும் உங்களுக்கு வரும், உங்க தம்பிகளுக்கும் போகும். ஓகே, நன்றி, வணக்கம்.